வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகனை போன்ற விழிப்புணர்வு செய்திகளுக்காகவும் மக்கள் மன்றத்தில் ஒருவனாகவும் 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்த மாணவி தற்கொலை. திருவள்ளூர் பொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்த குமாரி என்ற மாணவி 10ஆம் வகுப்பில் ஒரு பாடத்தில் தோல்வியடைந்ததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வீட்டில் இருந்த மண்ணெண்ணெயை குடித்து மயங்கி விழுந்தார். அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் பரிதாபமாக இறந்துள்ளார். மாணவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்வில் வந்தவுடனே சொல்லியிருக்கிறேன். மார்க் குறைவாக எடுத்தவர்கள், ஃபெயிலாக இருக்கிறவர்கள், இவர்களுக்கு ஏற்கனவே ஊக்கபூர்வமாக நான் நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. மீண்டும் இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கிறதுனா இதுக்கு காரணம் அவருடைய மனநிலை மட்டுமே நாம் சொல்ல முடியும். இருப்பினும் பெற்றோர்கள் யாராக இருந்தாலும் சரி, வசதி படைத்தவர்கள் இருந்தாலும் சரி, வசதி இல்லாதவர்கள் இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி பெரியம்மா சித்தி அவங்க சொந்த பந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, மதிப்பெண் குறைவாக பெற்றிருந்தாலும் அவர்களை வாழ்த்துங்கள், திட்டாதீர்கள். பக்கத்து வீட்டு பொண்ணு நிறைய எடுத்திருக்காங்க, நம்ம அத்தை மகன் நிறைய எடுத்திருக்காங்க மார்க்கு, நீ என்ன படித்த, எந்த நேரம் செல்லுதான் பேசிக்கிட்டு இருக்கிற, இப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மனதில் பட்டுவிடும், நீங்காது. ஆகவே மன அழுத்தம் கூடத்தான் செய்யும். ஃபெயிலாக போனவர்களையும் தோள் மேலே தட்டி கொடுத்து அடுத்து பார்த்துக்கலான்ற சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டுமே தவிர அவர்களை குத்தாதீர்கள். மனதை நோகடிக்க மாதிரி பேசாதீர்கள். பெற்றோர்கள் இப்படி மீண்டும் ஒரு தற்கொலை நடந்தால் நான் நீதிமன்றத்தில் மனு கொடுப்பேனே தவிர வேறு வழி ஒன்றும் இல்லை இதில். ஆகவே நெல்லை மாவட்டத்திலிருந்து மக்களுக்காகவே மாணவர்களுக்காகவும் நான் இருக்கிறேன் என்ற உரிமை குரலை இதன் மூலமாக நான் செயல்படுத்துகிறேன். ஆக இறந்தவருக்காக எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போதும் மக்கள் மேடையில் நான் ஒருவன்.